Hello students, இன்னைக்கு நாம இந்த வீடியோல class 12th physics second lesson current electricity என்னுடைய 9th exercise problem தான் வந்து solve பண்ண போறோம். இந்த questionல இந்த மாதிரி ஒரு circuit diagram கொடுத்துட்டு current வந்து calculate பண்ண சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இங்கே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இங்கேருந்து எனக்கு இங்கே I1ங்கிற கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. இந்த ஜங்ஷன் பாயிண்டில் I2 கரண்ட் ஆகவும் இங்கே I3 கரண்ட் ஆகவும் டிவைட் ஆகுது. அகெயின் இங்கே I2 இங்கேயும் I2ங்கிற கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இந்த I3யும் I2வும் இந்த ஜங்ஷன் பாயிண்டில் மீட் பண்ணி இங்கே அகெயின் I1ங்கிற கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து ஒரு சர்க்கியூட் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. கரண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ I1, I2, I3 மூணையுமே நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லாவை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ KCL. இங்கே என்ன சொல்கிறாங்க KCLல? ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் எடுத்துக்கிட்டா என்ட்ரிங் கரண்ட் எவ்வளவோ அது வந்து லீவிங் கரண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த ஜங்ஷன் பாயிண்ட்ல என்ட்ரிங் கரண்ட் என்ன? I1 ஈக்குவல் டு லீவிங் கரண்ட் என்ன? I2 அண்ட் I3. ஓகேவா? ஸோ இதுதான் KCL. நெக்ஸ்ட் KVL யூஸ் பண்ணலாம். கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா. ஓகேவா? ஸோ லூப் ஈக்குவேஷன் நம்ம எழுதணும். ஓகேவா? இதை ஒரு லூப்பாக வந்து நம்ம அசியூம் பண்ணணும். இதை ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட்டாக இருக்கா, இது ஒரு லூப்பாக வந்து அசியூம் பண்ணி நம்ம லூப் ஈக்குவேஷன் எழுதணும். ஃபஸ்ட்டு இங்கே என்ன வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது? 15. ஓகேவா? ஸோ 15. ஸோ பாசிட்டிவ்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ டைரக்ஷன் இப்படி தான் வரும். ஸோ I1 டைரக்ஷன் இப்படி தான் வரும். I1 இங்கே I1ங்கிறது I2, I3யா செக்ரிகேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த லூப் மட்டும் கன்சிடர் பண்ணுறதுனால I3, இங்கே I3 என்ன ரெசிஸ்டரில் ஃப்ளோ ஆகுது? 100 ஓம். ஸோ I3 இன்ட்டு 100 ஓம். அகெயின் இப்படி இதே சேம் டைரக்ஷன். ஓகேவா? I1 100 ஓம் ரெசிஸ்டன்ஸில் ஃப்ளோ ஆகுது. I1 100 ஓம். ஓகேவா? ஸோ 100 I3 ப்ளஸ் 100 I1 ஈக்குவல் டு 15. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன். இதை செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன். ஓகேவா? அகெயின் இங்கே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ். ஓகேவா? ஸோ பாசிட்டிவ்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இப்படி டைரக்ஷன் இந்த பக்கம். ஓகேவா? இப்படி நான் எடுத்துக்கிறேன். ஸோ 9 வோல்ட். இங்கே I3 வந்து ஃப்ளோ ஆகுது. 100 இன்ட்டு I3. இப்படி வந்துட்டு அகெயின் இந்த பக்கம் வந்து ஃப்ளோ ஆகுது. ஆனால் கரண்ட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ அப்போ நம்ம மைனஸில் தான் மென்ஷன் பண்ணணும். மைனஸ் 100 ஓம் ரெசிஸ்டர். இதுக்குள்ளார என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது? I2. ஓகேவா? இப்போ இது தேர்ட் ஈக்குவேஷனாக நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வேல்யூ என்ன? I1 ஈக்குவல் டு I2 ப்ளஸ் I3யா? சரி, இந்த I1 வேல்யூவை இங்கே செகண்ட் ஈக்குவேஷனில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் 1 in 2. ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். 100 I3 ப்ளஸ் 100 இன்ட்டு I1க்கு பதிலாக I2 ப்ளஸ் I3 ஈக்குவல் டு 15. ஓகேவா? அப்போ 100 I3 ப்ளஸ் 100 I2. இங்கே ஒரு 100 I3 வரும். ஸோ நான் டோட்டலாக 200ன்னு இங்கேயே எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ 200 I3 ஈக்குவல் டு 15. ஓகேவா? இது ஃபோர்த் ஈக்குவேஷன். ஓகேவா? இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் எடுத்துக்கோங்க. இங்கே மைனஸ் 100 I2, இங்கே ப்ளஸ் 100 I2. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஃபோர்த் ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். ஸோ ஃபோர்த் ஈக்குவேஷன் 200 I3 ப்ளஸ் 100 I2
equal to 15. ஓகேவா? third equation என்ன? 100i3 minus 100i2 equal to 9. ஓகேவா? இது cancel ஆகும். add பண்ணிக்கலாம். So 24 இங்க 300 i3 equal to 24 divided by 300 which is இங்க 3 table 8 time இது 100. 8 by 100 அப்படிங்கும்போது 0.08 ஆம்பியர் கரண்ட்டுக்கு யூனிட் ஆம்பியர் தானே. ஸோ i3 கண்டுபிடிச்சாச்சு. இதை கொண்டு போய் நம்ம தேர்ட் ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். நம்மளுக்கு i2 வேல்யூ கிடைச்சிரும். 100i3 minus 100i2 equal to 9. ஓகேவா? 100 into i3 வேல்யூ 0.08 minus 100i2 equal to 9. மல்டிபிள் பண்ணும்போது 8 minus 100i2 equal to 9 minus 100i2 9 minus 8 இங்க 1 i2 equal to minus 1 by 100. ஓகேவா? அப்ப i2 வேல்யூ minus 0.01 ஆம்பியர். ஓகேவா? நெக்ஸ்ட் i1 என்ன நாம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். i1 நாம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? i1 equal to i2 plus i3 i1 equal to i2 plus i3. i2 என்ன? minus 0.01 plus i3 என்ன? 0.08. அப்ப i1 equal to 0.07 ஆம்பியர். ஓகேவா? அவ்வளோதான் இந்த சம். ஓகேவா? i1 வேல்யூ, i2 வேல்யூ, i3 வேல்யூ எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, தேங்க்யூ.